கன்னிராசி அன்பர்களே, கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த முடியும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு. தொட்டதெல்லாம் துலங்கும். 7லே சனி பகவான் திக்பலம் பெறுகிறார். 6ஆம் இடத்திலே பெரும்பான்மையான காலகட்டம் ராகு பகவான். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் 11ல் குரு பகவான். ஆகச்சிறந்த கிரகநிலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த பொது சேவையில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, பிரபல்யங்களாக இருக்கிறவங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த கௌரவம், அந்தஸ்து, முக்கிய பொறுப்புகள் இதிலெல்லாம் நல்ல நேம் கிடைக்கும். நல்ல புகழ் பெறுவீர்கள் அன்பர்களே. அதற்கு மிக சிறப்பானது ஒரு நற்காலகட்டம். ஊரில் நல்லவங்கிற பேர் 4 பேர்த்துக்கிட்ட கிடைக்கும். சரிங்களா? அதில் இது ஒரு நல்ல அமைப்பு. 2வது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்றது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். அதேபோல் தொழில் செய்கின்ற அன்பர்களுக்கும் இந்த ஆண்டு தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகள் இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் பாருங்கள், எனக்கு இவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார், என்னோட முன்னேற்றத்திற்கு இந்த பாஸ் தடையாக இருந்துக்கிட்டே இருக்கார், இல்லை இந்த உயரதிகாரி தடையாக இருந்துக்கிட்டே இருக்கார். இந்த தடைகள்லாம் விலகி உங்கள் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். இதேனும் ஒரு விதத்தில் உங்களுடைய வளர்ச்சி உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகரும். அதே போல் தான் தொழில் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல ஏற்றமும் மேன்மையும் இருக்கும். தொழில் சார்ந்த போட்டிகளை வெல்லக்கூடியது மாதிரியான பலம் கன்னியாராசி நேயர்களுக்கு இப்போ உண்டு. ஆக தொழில் அமைப்புகள் நல்ல மேன்மை பெறும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது எனது அருமை அன்பர்களே. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பொருளாதார ரீதியாக ஓவராலாகவே இந்த இயர் குட். கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போ பாக்கெட்டில் கைவிட்டீங்கனாலும் பணம் இருக்கும். அந்த மாதிரி பண நடமாட்டம் நன்றாக இருக்கும். வருமான ரீதியாகவும் நன்றாக இருக்கும். ஒரு நல்ல மேன்மையான அமைப்புகளை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். தொழிலில் தாராளமாக நீங்கள் உங்கள் உழைப்பை போட போட அதில் நல்லா பாப்புலர் ஆவீங்க. சரிங்களா? கூட்டு தொழில், கூட்டு வியாபாரமும் சிறக்கும். சொந்த மண்ணை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போய் பிழைக்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு வருமான ரீதியாக சிறப்பு. ஸோ ஓவராலாகவே வருமானம் சிறப்பாக இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், தொழில் விருத்தி பெறும், தொழிலில் நல்ல லாபம் உண்டு, கை நிறைய காசு உண்டு. இதான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல சிறப்பினை தருகிற காலகட்டம். அதே போல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும். பண நெருக்கடிகளில் இருந்தவங்களுக்கு நெருக்கடி குறையும். கடன் தொந்தரவுகளில் இருந்தவங்களுக்கு கடன் தொந்தரவுகள் குறையும். உறவு பிரச்சனைகள் கூட விலகி உங்களுக்கு சுமூகமாக வந்து சேருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். அப்போ ஓவராலாகவே இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தர காத்திருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டம் நல்லதொரு மேன்மை மிகுந்த காலகட்டம். அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை யார்கிட்டயாவது பணம் கொடுத்து இன்னும் வந்து சேரலை, இல்லை ஏன் சம்பளமே வந்து சேரலைனால இப்போ போய் அழுத்தம் கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேர்ந்துடும். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வழக்கு தொந்தரவுகள், எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். ஸோ இந்த தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் ஊரில் நல்ல பேர் எடுப்பீங்க, உலகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க, எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கும். நல்ல வருமானம் உண்டு, தொழில் உண்டு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, எல்லாம் சூப்பர். ஆனால் மன வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டீங்க. உதாரணத்திற்கு ஒரு 8 மணிக்கு வந்துடுறோமா நம்ம கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் 8 மணிங்கிறது 9 மணி 10 மணி ஆனாலும் வரமாட்டீங்க. அதனால் கணவன் மனைவி கிடல ஒரு பாண்டிங்கில் கருத்து வேறுபாடு வரும். அதே போல் ஏதாவது தேவையில்லாமல் காமெடியாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு குதர்க்கமாக பேசுவீங்க. அது மன வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறோம். ஸோ மற்றபடி இந்த ஆண்டு எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கின்றது. கணவன் மனைவி உறவின் வருகின்ற பொழுது மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்கின்றது மாதிரியாக இந்த ஆண்டு இருக்கிறது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஸோ இந்த 2த்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி இந்த ஆண்டு இயல்பாகவே ஒரு நல்ல ஃப்ளோ இருக்குது. வருமான ரீதியாகவும் சரி, பிற விஷயங்கள் ரீதியாகவும் சரி. ஸோ ஓவராலாக இந்த ஆண்டு மிக மிக சிறப்பான ஆண்டு. மன வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பிடிவாத தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. இது 2 பண்ணிங்கன்னா போதும். தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை அனைத்திலும் நல்ல ஏற்றத்தை இந்த ஆண்டு பெற்றுத்தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.